ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்மளோட சேனலில் ஈஸியான 2 வகையான ஈவினிங் ஸ்நாக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது ரெண்டுமே புதுசாக சமையல் பண்ணுறவங்க கூட செஞ்சிடலாம். அந்தளவுக்கு ஒரு டேஸ்ட்டாக இருக்கக்கூடிய இந்த ஸ்நாக் ரெசிபி எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது பார்க்க போகிறோம். நம்ம ஈவினிங்கில் எல்லோரும் பஜ்ஜி, போண்டா இந்த மாதிரி தான் செஞ்சு சாப்பிடுவோம். அதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஒரு டேஸ்ட்டான ஸ்நாக் ரெசிபி எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் நிவ்யா ஃபுட் மேக்கர் சேனலை பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்க மறந்துடுறீங்க. அதனால் வீடியோ பார்க்குறது மட்டும் இல்லாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிவிட்டு ஒரு லைக் ஒன்று கொடுத்துட்டு நீங்கள் தொடர்ந்து நம்ம ரெசிபீஸ் எல்லாம் நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள். நிச்சயமாக உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும். இப்போ நம்ம இந்த 2 ஸ்நாக்கும் எப்படி பண்ணுறதுங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு ஒரு 2லேருந்து ஒரு 3 உருளைக்கிழங்கு எடுத்து கட் பண்ணி ஒரு பாத்திரத்தில் சேர்த்து கொஞ்சம் தண்ணியும் சேர்த்து இந்த மாதிரி நல்லா வேக வச்சு எடுத்துக்கிறேன். அது வெந்ததெல்லாம் ஆறிட்டுருக்க டைங்களில் அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுட்டு 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் சீரகம் போட்டு அது பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு பெரிய சைஸ் கேரட்டுனா 1 போதும், சின்னதுன்னா 2 கேரட் எடுத்து நல்லா இந்த மாதிரி துருவிட்டு சேர்த்துக்கோங்க. அந்த கேரட்டுக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. அதையும் சேர்த்து நல்லா எண்ணெயிலே இந்த மாதிரி வதக்கி விடுங்க. நல்லா கேரட் வதங்கினதுக்கப்புறமா இதில் பார்த்திங்கன்னா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், அதுக்கப்புறம் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விடுங்க. கேரட் இந்த எண்ணெய் சூடு இதிலே தான் வேகணும், தண்ணி சேர்க்கக்கூடாது. அந்தளவுக்கு நல்லா நீங்கள் வதக்கி விட்டே இருக்கணும். இப்போ அது கொஞ்சம் வெந்துருச்சு அப்படின்னு உங்களுக்கு பார்க்கலே தெரியும், ஏன்னா அது துருவனால சீக்கிரமே வெந்துடும். இப்போ வெந்துருச்சுன்னா அது டேஸ்ட்டுக்காக கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகள் தூவிட்டு அதையும் சேர்த்து நல்லா இந்த மாதிரி கலந்துட்டு அதை நல்லா ஆற வச்சுருங்க. இப்போ இந்த மசாலா ரெடி ஆகிடுச்சு, இது ஆறிட்டுருக்கட்டும். அது ஆறிட்டுருக்க டைங்களில் நம்ம வேக வச்ச உருளைக்கிழங்கெல்லாம் நல்லா வெந்து ரெடியாக ஆறிடுச்சு. தோல்லாம் எடுத்துகிட்டு இந்த உருளைக்கிழங்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா அதை மசிச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நான் ஒரு கரண்டி வச்சு தான் நல்லா மசிச்சுக்கிட்டேன். கிழங்கு நல்லா வெந்ததுனால இந்த மாதிரி நல்லா மசிஞ்சதுக்கப்புறமா 2 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துட்டு அதுக்கப்புறமா இதை என்ன பண்ணணும், கை வச்சு நல்லா கலந்துக்க போகிறோம். நம்ம உப்பு உருளைக்கிழங்குக்கும் கார்ன்ஃப்ளவர் மாவுக்கு தான் சேர்த்துருந்தேன். இது 2 தண்ணிலாம் சேர்க்காம தான் நல்லா கலக்கணும். இப்போ மாவு நல்லா கலந்து ரெடி ஆகிருக்கு. கையில் கொஞ்சம் எண்ணெயோ இல்லைனா நெய்யோ அப்ளை பண்ணிவிட்டு ஒரு சின்ன சின்ன உருண்டைகளாக எடுத்து இந்த மாதிரி உள்ளே மசாலா வைக்கிற மாதிரி இந்த மாதிரி சுற்றி தட்டையை அந்த மாதிரி தட்டிட்டு நடுவில் நம்ம கேரட்டு மசாலா ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல அதை எடுத்து வச்சு அப்புறம் அந்த மாவை நல்லா ஒன்றாக்கிட்டு கை வச்சு நல்லா இந்த மாதிரி உருண்டைகளாக பிடிச்சிட போகிறோம். இது பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். வெளியில் மாவு வெள்ளையாக உள்ளே பார்த்திங்கன்னா அந்த கேரட் இருக்கிறதுனால குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. டிஃப்ரெண்ட்டான ஸ்நாக்காக இருக்கும். இப்போ இந்த மாதிரி நல்லா உருட்டிட்டு இதே மாதிரி எல்லாத்தையுமே ரெடி பண்ணிவிட்டு நான் ஒரு பிளேட்டில் வச்சுட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ இந்த உருண்டைகள் ரெடி ஆகிடுச்சு. இப்போ எல்லாத்தையுமே செஞ்சு பிளேட்டில் ரெடியாக இருக்குது. இப்போ அடுப்பில் நம்ம எண்ணெய் சூடு பண்ணி வச்சுருக்கேன் பக்கத்தில். எண்ணெய் இந்த உருண்டைகள் போட்ட உடனே இந்த பபுள்ஸ் எலும்பு வரும் பார்த்திங்களா, அந்தளவுக்கு எண்ணெய் சூடாக இருந்தால் போதும். இப்போ ஒரு உருண்டைகளாக எடுத்து எண்ணெயில் போட்டுக்க போகிறோம். அகலமான பாத்திரமாக இருந்தால் ஒரே தடவையாக செஞ்சு எடுத்துடலாம். நீங்கள் உங்களுக்கு வசதியை பொறுத்து நீங்கள் அகலமான பாத்திரமா எண்ணெய் கூடவா அப்படிங்கிறத நீங்கள் விருப்பம் போல் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி போட்ட உடனே நல்லா பபுள்ஸ் வருது பார்த்திங்களா, உடனே கரண்டி வச்சு கலந்துடாமல் கொஞ்சம் நேரம் ஒரு சைடு வெந்ததுக்கப்புறமா 2 சைடும் திருப்பி விட்டு வேக வச்சு எடுத்துட்டா சூப்பரான ஸ்நாக் ரெடி. அவ்வளோதான். இந்த ஸ்நாக் நிச்சயமாக உங்களுக்கு பிடிக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். ஈஸியான ஒரு ஸ்நாக் தான். இப்போ அடுத்து நம்ம பார்த்திங்கன்னா இன்னொரு ஸ்நாக் எப்படி பண்ணுறது. இப்போ அதுக்கு ஒரு பாத்திரம் ஒன்று எடுத்துக்கோங்க, அகலமான பாத்திரம். அந்த பாத்திரத்தில் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா 2 பிஞ்ச் அளவுக்கு ஆப்ப சோடா சேர்த்துட்டு அதை ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா இந்த மாதிரி ஈக்குவலாக கலந்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி கலந்ததுக்கு அப்புறமா இதில் ஒரு சலடை வச்சுட்டு 1 கப் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கோங்க. அது சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி சலிச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு 1/2 கப் அளவுக்கு அரிசி மாவு, பச்சரிசி மாவு தான் சேர்க்குறேன். அதையும் சேர்த்து இந்த மாதிரி நல்லா சலிச்சு எடுத்துக்கோங்க. கடையில் வாங்கின மாவாக இருந்தாலும் சலிச்சுக்கோங்க, வீட்டில் இருந்தாலும் சலிச்சுக்கோங்க. இந்த மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்ததுக்கு அப்புறமா இது கூட 3/4 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை மாவு, நான் வீட்டில் அந்த பொட்டுக்கடலை அரைச்சி சளிச்சு தான் வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிட்டேன். இதெல்லாம் சேர்த்ததுக்கு அப்புறமா கை வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி கலந்ததுக்கப்புறமா உப்பு எல்லா மாவு கூடவும் நல்லா ஈக்குவல் ஆகிடும். இந்த மாதிரி ஃபஸ்ட்டு மாவுகள் ஒரு எல்லா மாவும் ஒரே மாதிரி கலந்ததுக்கப்புறமா இந்த மாவு ஒரு ஓரமாக இருக்கட்டும். இப்போ மிக்ஸி ஜாரில் 6லேருந்து 7 பூண்டு பற்கள், சின்ன 2 துண்டு இஞ்சி சேர்த்துக்கலாம், 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம், 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம். இதை கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கலாம். ஏன்னா மாவு கூட சேர்க்கறதுனால நான் இந்த மாதிரி அரைச்சிக்கிட்டேன். அதையும் இந்த மாவு கூடவே சேர்த்துக்கிறேன்.
இப்போ இந்த மாதிரி அரைச்ச இந்த மசாலாவை சேர்த்தாச்சு. இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை கட் பண்ணிட்டு சேர்த்துக்கிட்டேன். அதே மாதிரி கொஞ்சமாக மல்லித்தலை கட் பண்ணிட்டு சேர்த்துக்கிட்டேன். ஒரு பாதி சைஸ் பெரிய வெங்காயத்தை கொஞ்சம் பொடிசாக கட் பண்ணிவிட்டு அதையும் இது கூட சேர்த்துக்கிட்டேன். இப்போ இதெல்லாம் சேர்த்தாச்சு. சேர்த்ததுக்கப்புறமா இது கூடவே நான் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறமா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காய பவுடர் சேர்த்துக்கிறேன். இதையும் சேர்த்ததுக்கப்புறமா கை வச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஒரு தடவை நல்லா கலந்துட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் தண்ணி வேணும்னா தண்ணி தெளிச்சிட்டு நல்லா வந்து சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா டைட்டாக பிசைஞ்சு எடுத்துக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா இது எல்லாத்து மாவு கூடவும் நான் ஒரு தடவை இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா தான் தண்ணி தெளித்து மாவு வந்து நான் பிசைஞ்சு எடுத்துக்கிட்டேன். இப்போ இந்த மாதிரி மாவுலாம் பிசைஞ்சு எடுத்தாச்சு. இந்த மாதிரி டைட்டாக மாவு இருக்கணும். இப்போ கையில் வந்து எண்ணெய் நெய் எதுவுமே தொட வேண்டாம். சும்மாவே நல்லா உருண்டைகள் பிடிக்க முடியும். கஷ்டமாக இருந்துச்சுன்னா தொட்டுக்கோங்க. இந்த மாதிரி சின்ன உருண்டைகளாக பிடிச்சிட்டு நம்ம பிளேட்டில் வந்து அடுக்கி வச்சுக்கலாம். இப்போ இந்த மாதிரி நான் இந்த சைஸ்க்கு தான் எல்லா உருண்டைகளும் பிடிச்சிருந்தேன். இப்போ பிளேட்டில் ரெடியாக இருக்குது. இப்போ எண்ணெய் வந்து சூடு பண்ணி வச்சுருக்கேன். அதே மாதிரி எடுத்து ஒரு உருண்டைகளாக போட்டுக்கலாம். போட்டதுக்கப்புறமா உடனே கரண்டி வச்சு கலந்துடாமல் கீழ்ப்பாகம் எல்லாம் நல்லா வெந்ததுக்கப்புறமா அதை திருப்பி விட்டு 2 சைடும் நல்லா வெந்ததுக்கப்புறமா பொன்னிறமாக வரட்டும். அந்த மாதிரி வெயிட் பண்ணலாம். நல்ல ஒரு பொன்னிறமாக வரும். அப்போ தான் உள்ளே இருக்கவும் மாவு வேகும். இல்லைனா வந்து அடுப்பை ஸ்பீடாவது வச்சிட்டிங்கன்னா வெளியில் வந்துட்டு உள்ளே வேகாமல் இருக்கும். அதனால் பொறுமையாக வச்சு இந்த மாதிரி வேக வைங்க. நல்லா வெந்ததுக்கப்புறமா எண்ணெயெல்லாம் வடிச்சிட்டு இந்த மாதிரி எடுத்தாச்சு. இப்போ இதே மாதிரி மிச்சம் இருக்கிறதையும் செஞ்சுட்டு நான் பிளேட்டில் எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ எல்லாமே செஞ்சு எடுத்துகிட்டு வந்தாச்சு. பாருங்கள், ஒரு சூப்பரான ஸ்நாக் வந்து ரெடி. சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிச்ச மாதிரி இருக்கும், குட்டி குட்டி உருண்டைகளாக இருக்கிறதுனால. இதே மாதிரி நீங்கள் 2 ஸ்நாக்ஸுமே ட்ரை பண்ணி பாருங்கள், நிச்சயமாக உங்களுக்கு பிடிக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம நிவியா ஃபுட் மேக்கர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பார்க்குறது மட்டும் இல்லாமல் இந்த ரெசிபீஸை ட்ரை பண்ணுங்கள். குழந்தைங்க ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். தொடர்ந்து நம்ம சேனலை பார்த்துட்டே இருங்க. நிறைய உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஸ்நாக்ஸ் நான் தொடர்ந்து அப்லோட் பண்ண காத்துட்ருக்கேன். அது மட்டும் இல்லாமல் எல்லா வகையான ஹெல்த்தியான ரெசிபீஸும் வர காத்துட்ருக்கு. நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல ரெசிபியில் மீட் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.